கிறிஸ்துவுக்குள் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளை, பலன் தரும் தேவன் எபிசோட் 1249 கர்த்தரை துதிக்கிறேன், மகிமைப்படுத்துகிறேன். இந்த நாளிலும் சங்கீதம் 139 11 12 வசனங்களை நான் வாசிக்கின்றேன். இருள் மூடிக்கொள்ளும் என்றாலும் இரவும் என்னை சுற்றி வெளிச்சமாயிருக்கும். உமக்கு மறைவாக இருளும் அந்தகாரப்படுத்தாது. இரவும் பகலை போல வெளிச்சமாயிருக்கும். உமக்கு இருளும் வெளிச்சமும் சரி. செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகளே, உங்கள் வாழ்க்கையில இருள் வந்துவிட்டது என்றால் கவலைப்படாதிருங்கள். உங்களை சுற்றி வெளிச்சம் இருக்கும். இஸ்ரவேல் ஜனங்களை மேக ஸ்தம்பத்திலும் அக்கினி ஸ்தம்பத்திலும் பாதுகாப்பாய் வழி நடத்தின தேவனுடைய வல்லமை உங்களை சுற்றி வெளிச்சத்தை கொடுக்கும். வாழ்க்கையில் இருளா, குடும்பத்தில் இருளா, தொழிலில் வேலையில் இருளா, அல்லது உங்கள் வாழ்க்கையில் பிரச்சனை என்ற இருளா, வியாதி என்ற இருளா, எந்த இருள் உங்களை சூழ்ந்திருந்தாலும் தேவனுடைய வெளிச்சம் உங்களை தேடி வரும். நீங்கள் விசுவாசியாய் பரிசுத்தமாய் கர்த்தருக்கு பயந்து வாழுங்கள். இரவை வெளிச்சமாக்குகிற கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். நீங்கள் கவலைப்பட வேண்டியதில்லை. உங்கள் இருள் சூழ்ந்த வாழ்க்கை வெளிச்சமுள்ள வாழ்க்கையாய் மாறும். கண்களை மூடி ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, உம்முடைய பிள்ளைகளுக்கு இருளை வெளிச்சமாக்குகிற கர்த்தரே, இன்னைக்கு யார் யாருடைய வாழ்க்கையில இருளாய் சூழ்ந்து நிற்கிறார்களோ, இருள் சூழ்ந்த நிலையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ, அவர்களுக்கு வெளிச்சத்தை கட்டளையிடுவீராக, பிரகாசத்தை கட்டளையிடுவீராக. அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள். அவரை நோக்கி பார்த்த முகங்கள் வெட்கப்பட்டு போனதில்லை என்ற வசனத்தின் பிரகாரம் பிரகாசம் அடைய செய்வீராக. ஆண்டவருடைய கரங்களில் செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளையையும் கொடுக்கிறேன். கர்த்தர் அவர்கள் இருளை வெளிச்சமாக்கும். கர்த்தர் இருளை வெளிச்சமாக்கும். மகனே, மகளே, சகோதரனே, சகோதரியே, இருளுக்குள்ளே சிக்கி தவிக்கிறேன் என்று கலங்காதே. தேவ பிரகாசம், தேவனுடைய வெளிச்சம் உன்னை தேடி வரும். வருகிறது. உன் இருள் மாறும், அந்தகாரம் மாறும். நீ பிரகாசமாய் வாழ்வாய். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென்.